ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க தக்காளி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இது தக்காளி தோட்டம் தான். இந்த தக்காளி தோட்டத்துல பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா அதாவது செம்ம கொத்து கொத்தா பாத்தீங்கன்னா தக்காளிங்க காய்ச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா செடியாலவே இந்த வெயிட் பாத்தீங்கன்னா தாங்க முடியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கீழேயே மண்ணிலேயே தக்காளி காய்ங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விழுந்து அப்படியே கிடக்கு. இந்த செடி வெயிட் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டா வச்சு அழகா கட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு அழகா இங்கேருந்து அங்கேருந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா கட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு தக்காளி செடியில கூட தக்காளி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா தக்காளிங்க இருக்கு. அதே மாதிரி பச்சை கலர்ல தக்காளிங்க பாருங்க, எல்லாமே பழுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலது செடியிலே பழுத்துரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய அப்படியே காயாக தான் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா அவங்க பறித்து வச்சுருவாங்க. ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துரும். ஸோ அப்படியும் வைப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி செங்காயாக ஆயிட்டு பிறகு தான் இது பறிப்பாங்க. ஸோ இதுலேயும் 2 ரகம் இருக்குது பாருங்கள். அதாவது காயாக இருக்குது, அதே மாதிரி செங்காயாகவும் ஆயிட்டுருக்கு. அப்புறம் அதே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தக்காளிங்க பாருங்கள் நல்லா பழுத்து இருக்குது. ஸோ அது பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பழுத்த தக்காளி செடியில் பாருங்கள் காய்ச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ தக்காளி தேவையாக இருந்தது. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கே டைரெக்டாக போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு எல்லாம் நம்மளே பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நல்லா பேசிக்கிட்டு எந்தெந்த செடியில் காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கோம். காரணம் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பழுத்த தக்காளியாக தான் கிடச்சிருக்கு. இல்லாட்டி ஒரு மாதிரி செங்காயாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தக்காளி பறிச்சிருவாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி, நாட்டி தக்காளியும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெங்களூர் தக்காளியும் கிடச்சிது, நம்மளுக்கு 2மே கிடச்சிது. ஸோ பறிச்சுக்கிட்டே இருந்தோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 10 கிலோ இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பறிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ அங்கே தோட்டத்துக்காரங்களும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா டைம் பாஸும் ஆகிடுச்சு. அப்படியே பேசிக்கிட்டே நம்மளும் பார்த்தீங்கன்னா 10 கிலோ தக்காளி பறிச்சோமான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நல்லா பறிச்சிட்டோம். நல்ல பழுத்த தக்காளி செடியிலேருந்து பறிக்கும்போது அது இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளிங்க போட்டு வச்சுருப்போம். பட் பார்த்து அந்த எப்போ பழுக்கும், எப்போ செங்காயம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் தோட்டமே தக்காளி என்னும் போது அப்படியே கீழே அப்படியே கொத்து கொத்தா விழுந்துருக்கே. நம்ம பார்த்து ஒரு நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 2-3 செடிக்கு அந்த அளவுக்கு பாதுகாத்து நம்ம வைக்கிறோம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடிங்களும் பாதுகாத்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றது பெரிய விஷயந்தான். ஸோ விவசாயிங்களோட கஷ்டம்தான் இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா, அதாவது காயும் சரி பழங்களும் சரி நல்லா கொடுக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணி இருந்தாங்கன்னா பாருங்கள், இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெட் காயாக பழுத்து இருக்குது பாருங்கள். நிறைய காய்களும் இருக்குது. ஸோ நல்லாவும் இந்த மாதிரி பழுத்து இருக்கிறது வரைக்கும் இது நம்ம பறிக்கிறதுக்கே நம்மளால் முடியல. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 காய் 3 காய் பார்த்து அது பறிக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பறிச்சுட்டு வந்தோம். ஏன்னா இதில் தக்காளி சட்னி இல்லை தக்காளி ஊறுகாய் பண்ணலான்றதுனால தான் நாங்கள் போயிட்டு தோட்டத்துக்கே டைரெக்டாக ஒரு 10 கிலோ தக்காளி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். ஸோ நல்லா அந்த தோட்டத்துலேருந்து பறித்து சமைக்கும்போது தக்காளி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி சொல்லி இதாகிடுச்சு. அதனால தக்காளி ஊறுகாய் செய்யணுன்னா நாங்கள் இங்கேருந்து தான் போய் வாங்கிட்டு தோட்டத்துலேருந்து அப்படியே செய்வோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மீண்டும் நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா என்னோடய சேனல் விசிட் பண்ணி ஷார்ட்ஸும் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஃபைனலி நம்மளுக்கு இவ்வளோ தக்காளி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பச்சை மிளகாய் எல்லாமே கிடச்சிது. ஸோ என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.